வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளவுஸோட சைடு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டை கீழே வச்சு நம்ம வந்து பேக்கை மேலே வைக்கிறோம். இந்த ஏற்கனவே நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம், ரெண்டே ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிடிச்சி பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தச்சிடலாம். கரெக்டாக இல்லைன்னா சப்போஸ் இங்கே வந்து ஒன்று இந்த பாகம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பிடிக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் அது வந்து டைட்டாக வந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் பிரித்து விட்டு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு தான் சைடை ஜாயின் பண்ணணும். சரி, இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அந்த ரெண்டு மார்க்கையும் கரெக்டாக வச்சு ஃபஸ்ட் இந்த மாதிரி ரஃபாக ஒரு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட நம்ம இங்கே நிப்பாட்டிட்டு ப்ளவுஸோட கைக்குழி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ளவுஸோட கைக்குழி என்னன்னா 16 இன்ச். அப்போ இங்கேருந்து கரெக்டாக 8 இன்ச்சில் மாறும். அந்த தையலை இனி இந்த இதில் வந்து நிப்பாட்டணும். அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய நுனிக்கை அளவு என்னென்னா 10.5 இன்ச். இப்போ கரெக்டாக 5.25. சரி, இது இதை வந்து இதை ஒன்று ஒரு தையல் போட்டுட்டோம். இதே மாதிரி ஒரு டாப் விட்டு மொத்தம் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தையல் போடணும். ரெண்டாவது போட்டோம். அடுத்தது மூணாவது போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை கட் பண்ணி விட்டோம். ஒரே ஷேப்பில், அதாவது நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கச்சா விட்டுருக்கோம். அதே ஷேப்பில் கட் பண்ணி விட்டோம். ஒரு சைடு அடிச்சு இது நம்ம அடுத்த சைடு அடிக்கிறோம். அங்கே கீழே கரெக்டாக வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக வருது. இருக்கலாம், இந்த பாகம் வந்து அதிகமாக வருது. அப்போ நம்ம வந்து இதில் உள்ள பிடிக்கணும். நான் கொஞ்சம் உள்ள பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு ரெண்டாவது வச்சு பார்ப்போம். இப்போ கரெக்டாக வருது. சரி, இனி நம்ம கீழே மார்க் பண்ணிருக்கோம்ல, அதில் வந்து ஜாயின் பண்ணுறோம். இதை வந்து இதில் இப்படி நிப்பாட்டிட்டு அடுத்ததை நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கி, அடுத்த இதில் நம்ம வந்து கைக்குழி பார்க்கண்டாம். கை டைட்டு இதில் என்ன வருது, இதில் எவ்வளோ வரும்னா கரெக்டாக 7 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். நாமளும் இந்த சைடை கரெக்டாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் கரெக்டாக வைக்கணும். ரெண்டு சைடை ஷோல்டர் ஒரே மாதிரி இருக்குது. சென்ட்ரு 7 இன்ச்சு ஒரு புள்ளி வருதா? சரி, கரெக்டாக 7 இன்ச்சு ஒரு புள்ளிக்கு நம்ம வைக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே நுனிக்கை மார்க் பண்ணி அடிச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லரிங்கில் முக்கியமான நுணுக்கங்கள். இதுதான் நமக்கு வந்து நம்ம ஒரு தெளிவான வேலை செய்கிறதுக்கு இதுதான் முக்கியம். ரெண்டு டைம் போட்டோம். சரி, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை கட் பண்ணி விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரானா கொஞ்சம் தான் இருக்கும். அது சைடை தாண்டி கொஞ்சம் இருக்குல்ல, இதே மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக அளந்து பார்க்கும்போது கரெக்டாக அது வந்து 30 வரும். 7.25 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சோம்ல, அது வந்து 30 வரும். பாருங்கள், கரெக்டாக 30 வருதா? இதே இது நம்ம கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சோம்னா
30.5 இன்ச்சு வரும். அதனால் சைடு அடிக்கிறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, கழுத்து தயார் பண்ணுறது, இதெல்லாம் வந்து முக்கியமான நுணுக்கங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.